MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile. Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. அண்ணனை கொலை பண்ணது இவங்க ரெண்டு பேரும் பிடிச்சாங்கன்னா முக்கிய குற்றவாளி கண்டிப்பா நம்ம தெரிய வரும். சம்போ செந்தில் அவர்களே. ஆமா, சம்போ செந்திலும் மொட்டை கிருஷ்ணன் பிடிக்கல. அண்ணனை கொலை பண்ணது வந்து ஈஸியா இல்லை. அண்ணனுடைய கேஸ் வந்து 3 விதமாவும் கொண்டு போகலாம். கட்சி ரீதியா பண்ணிருக்கிறாங்களா, ஜாதி ரீதியா பண்ணிருக்கிறாங்களா, அப்படியும் இல்லாம கூலிப்படையை பண்ணிருக்கிறாங்க. யாரோ பணம் பலம், இது யாருன்னே தெரியல, பணம் பலம் இருக்கிறாங்க மட்டும்தான் இது செய்ய முடியும். எனக்கும் என் பொண்ணுக்கும் கண்டிப்பா நீதி வேணும். நானும் என் பொண்ணு இழந்து போயிட்டு இருக்கிறோம்ப்பா. என் பொண்ணு நாளைக்கு அப்பான்னு கேட்கும் போது எப்படிப்பா? பாப்பா வந்து ஓரளவுக்கு வந்து எதிர்பார்க்கிறதா இருக்கட்டும், இயல்பா அப்போ இருக்கும்போது என்னென்ன பண்ணாங்களோ அந்த மாற்றம் தெரியுதா, உணர முடியுதா உங்களுக்கு? தேடுறப்பா. ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம அந்த இடத்துல அனுபவிக்கிறோம் இல்லைங்களா, அது கஷ்டம். அது எங்களுக்கு தான் தெரியும். தனக்கு ஒரு அச்சுறுத்தல் வெளியில இருக்கு அப்படிங்கறதே அவருக்கு தெரியல. தெரியாது. தெரிஞ்சிருந்தா அவர் எவ்வளவு எச்சரிக்கையா இருந்திருக்காரு. அவரை தொடுத்துக்கே பயப்படுவாங்க. தைரியமான ஆளு. மலையே இழந்து போயிட்டு உட்காந்து இருக்கிறோம். கிட்ட நெருங்க கூட முடியாதுன்னு சொல்றாங்க. ஏன் இந்த அளவுக்கு அசால்ட்டா ஈஸியா இருந்துட்டாரு? நம்பிக்கை அத்தப்பா இருந்தாரு. அன்னைக்கு வந்து இயல்பா வீட்டை பார்க்க போனதுதான் அன்னைக்கு. என்கிட்ட அத்தப்பா சொல்லிட்டு போனார், இன்ஜினியரை போய் மாத்திட்டு வரேன்னு சொல்லிட்டு போனேன். போன 10 நிமிஷத்துல எனக்கு போகணும். தலையில அடிபட்டிருக்குன்னு தான் சொல்றாங்க. அண்ணனுடைய கேஸ் நான் என்னைக்குமே விட மாட்டேன். நீதி கிடைக்கிற வரைக்கும் நான் போராடுவேன். உங்களுக்கு மறைவுக்கு அப்புறம் ஏதாச்சும் அழுத்தம் அது மாதிரி இருந்துச்சுங்களா வெளியில இருந்து? என் கையில சட்டம் இருக்குது. சட்டம் இருக்கும்போது நான் எதுக்கு பயப்படணும்? நான் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. ஞான பலத்துக்கு இருப்பாருன்னு தான் சொல்லுவாங்க. வீட்டுல எப்படி சார்? ரொம்ப பாசம். அழாதீங்க மேம், கண்டிப்பா அதுக்கு ஒரு நீதி கிடைக்கும். மேம், அது மாதிரி மாநில தலைவர் ஆனந்தன் அவர்கள் வந்து செல்வ பெருந்தகை அவர்களுடைய பெயரை குறிப்பிட என்ன காரணம்? உங்களுக்கும் இது மாதிரி என்ன ஒரு தனிப்பட்ட ரீதியில் அவர் ஏன் சொல்ல போறாரு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சா, இல்லை அவர் சொல்றது காரணம் இருக்குங்களா? செல்வம் பெருந்தகை வந்து காங்கிரஸ், அசோத்தாமனும் காங்கிரஸ். அவரும் வந்து மாவட்ட தலைவர் ஆகணும்னு, வட சென்னையில மாவட்ட தலைவர் ஆகணும்னு ஒரு எய்ம் இருந்தது அசோத்தாமனுக்கு. அதனால அவர் வந்து இந்த மாதிரி சொல்றதுக்கு சான்ஸ் இருக்குது செல்வம் பிறந்ததுனால. அவருடைய அப்பா நாகேந்திரன் அவர்களும் இந்த வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால அந்த ஆதாரம்னு சொல்றாருல்ல, அந்த ஆதாரம் அப்படிங்கிறதுல வந்து இது மாதிரி இவர் தான் பண்ணியிருக்காருப்பா, இவர் தான் பண்ணியிருக்காருப்பா அப்படிங்கிறது மாதிரி சொல்லிட்டா இந்த வழக்கு வந்து இன்னும் வீரியமா, இன்னும் ரொம்ப வலுவா அமைகிறதுக்கு ஈஸியா இருக்கும். நம்ம A2 வந்து இன்னும் கண்டுபிடிக்கல. நம்ம சம்போ செந்தில் மொட்டை கிருஷ்ணன்லாம் இன்னும் நம்ம வந்து கண்டுபிடிக்காம இருக்கிறோம். அவரு சப்போஸ் அந்த ஆதாரத்துல இவங்களெல்லாம் இருந்தாங்கன்னா ஈஸியா அவங்களை ஹேண்டில் பண்ணிடலாம். இவரு ஏன் கொடுக்காம வச்சுங்கிறாரு, அது எனக்கு கேள்விக்குறியாவே இருக்குது. ஒண்ணு என் கையில கொடுக்கணும், அப்படி இல்லையா கமிஷனர் கிட்ட கொடுக்கணும், அப்படி இல்லையா கோர்ட்லன்னா நம்ம ஹேண்டில் பண்ணணும். எதுவுமே செய்யாம அப்படியே இருக்கிறாரு. மேம், இந்த வழக்கு வந்து இப்ப சரியான பாதையில போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிறைய பேரை கைது பண்ணிருக்காங்க, சிறையில இருக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு திருப்தி அளிக்குதா இந்த வழக்கு செல்லும் பாதை அப்படிங்கிறது? முக்கியமான நபரை பிடிக்கலப்பா. A2 ஒன்னும் பிடிக்கல. A2 பிடிச்சாதான் அண்ணனுடைய கேஸ் வந்து கரெக்டா போகுதுன்னு தெரியும். அவங்க பிடிக்காத பட்சத்துல அண்ணனுடைய கேஸ் கரெக்டா போகுதா, கரெக்டா சம்போ செந்தில் அவர்களே. ஆமா, சம்போ செந்திலும் மொட்டை கிருஷ்ணன் பிடிக்கல. அவங்க வந்து நாடா சமூகம் சேர்ந்தவங்க. ஓகேங்களா? இது வந்து அண்ணனுடைய கேஸ் வந்து 3 விதமாவும் கொண்டு போகலாம். ஒண்ணு வந்து கட்சி ரீதியா பண்ணிருக்கிறாங்களா, இன்னொன்னு வந்து ஜாதி ரீதியா பண்ணிருக்கிறாங்களா, அப்படியும் இல்லாம கூலிப்படையை பண்ணிருக்கிறாங்க. இது 3 விஷயத்திலயும் வந்து தெளிவாயிடும். இவங்க 2 பேரும் பிடிச்சாங்கன்னா. இந்த அண்ணனை கொலை பண்ணது முக்கிய குற்றவாளி யாருன்னு இவங்க 2 பேரும் பிடிச்சாங்கன்னா முக்கிய குற்றவாளி கண்டிப்பா நம்ம தெரிய வரும். ஓகேங்களா? அண்ணனை கொலை பண்ணது வந்து ஈஸியா இல்லை. யாரும் வந்து அவரை வந்து சீக்கிரமா உள்ள வர முடியாது, நெருங்கவே முடியாது அவரை. இது வந்து யாரோ பணம் பலம், அது யாருன்னே தெரியல, பணம் பலம் இருக்கிறாங்க மட்டும்தான் இது செய்ய முடியும். அவரை வந்து கையை தொட முடியும். இல்லனா இது நெருங்கத்துக்கு சான்ஸே இல்லை. இந்த 2 பேரை பிடிச்சா மட்டும்தான் இதனுடைய கேஸுக்கு ஒரு முடிவு வரும். அது வரைக்கும் எனக்கு இது கேள்விக்குறியாவே தான் இருக்கும். எனக்கும் என் பொண்ணுக்கும் கண்டிப்பா நீதி வேணும். இவர் எதுக்காக இவரை வந்து கொலை பண்ணாங்க? இல்ல கட்சியில வளர்ந்து வராரா,
இல்ல ஜாதியில இவர் வந்து பெரிய ஆள் வளர்ந்துருவாரா, எதுக்காக இவரை வந்து கொலை பண்ணாங்க? இவர் யாருக்கும் எந்த துரோகம் பண்ணல. நிறைய பேருக்கு தொண்டு தான் சேர்ந்துட்டு இருக்கிறாரு, நிறைய பேரை படிக்க வச்சிட்டு இருக்கிறாரு. அப்போ எதுக்காக இவரை வந்து கொலை பண்ணணும்? நானும் என் பொண்ணு இழந்து போயிட்டு இருக்கிறோம்ப்பா. என் பொண்ணு நாளைக்கு அப்பான்னு கேட்கும் போது எப்படிப்பா? அதான் நம்ம நினைச்சு பார்த்தோம், உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். சரி நீங்க சொல்றதுக்கு தயக்கப்படுவீங்க, சங்கடப்படுவீங்கன்னு கேட்கல. பாப்பா வந்து ஓரளவுக்கு வந்து எதிர்பார்க்கிறதா இருக்கட்டும், அவங்களுக்கு சின்ன சின்ன அறிகுறிகள்லாம் தெரியும்ல, இயல்பா அப்போ இருக்கும்போது என்னென்ன பண்ணாங்களோ அந்த மாற்றம் தெரியுதா, உணர முடியுதா உங்களுக்கு? அவ தேடுறாப்பா. வார்த்தையால சொல்ல முடியாது. ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம அந்த இடத்துல அனுபவிக்கிறோம் இல்லைங்களா, அது கஷ்டம். அது எங்களுக்கு தான் தெரியும். மேம் இப்போ சார் இருக்கும்போது வந்து உங்கள்கிட்ட வந்து இதனால எனக்கு வந்து அச்சுறுத்தல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது மாதிரிலாம் எதுவுமே ஷேர் பண்ணிக்கிட்டு லாஸ்ட் வரைக்கும் எதுவுமே சொல்லல. தனக்கு ஒரு அச்சுறுத்தல் வெளியில இருக்கு அப்படிங்கறதே அவருக்கு தெரியல. தெரியாது. தெரிஞ்சிருந்தா அவர் எவ்வளவு எச்சரிக்கையா இருந்திருப்பாரு. அவருக்கு தெரியலப்பா. ஆனா அச்சுறுத்தல் இல்லாமலேயும் அந்த அளவுக்கு வந்து தெளிவா கிட்டக்க யாருமே நெருங்க முடியாதுன்னு சொல்றீங்க. ஆனா அந்த நேரத்துல எப்படி அவரை தொடுத்துக்கே பயப்படுவாங்க. ஆமா, நான் 1 வருஷம் 2 வருஷம் பழகலப்பா அவர்கிட்ட. நான் கல்யாணம் 15 வருஷமா நான் அவரை பார்த்துட்டு இருக்கிறேன். அவர் பக்கத்துல உட்கார்றது கூட பயப்படுவாங்க. தைரியமான ஆளு. மழையே இழந்து போயிட்டு உக்காந்து இருக்கிறோம்ப்பா. எவ்வளவு குடும்பம் அவரை நம்பின்னு இருக்குது தெரியுங்களா? ஆனா பாக்குற நிறைய பேருக்கு என்னப்பா இவ்வளவு மிக முக்கியமான ஆளு, கிட்ட நெருங்க கூட முடியாதுன்னு சொல்றாங்க, ஏன் இந்த அளவுக்கு அசால்ட்டா ஈஸியா இருந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி இவரு மேலேயும் ஒரு சின்ன கோபம் இருந்துச்சு. நம்பிக்கை அத்தப்பா இருந்தாரு. அன்னைக்கு வந்து இயல்பா வீட்டை பார்க்க போனதுதான் அன்னைக்கு. என்கிட்ட அத்தப்பா சொல்லிட்டு போனேன், இன்ஜினியரை போய் மாத்திட்டு வரேன்னு சொல்லிட்டு போன 10 நிமிஷத்துல எனக்கு போகணும். அங்க இருந்து வருது. தலையில அடிபட்டுருக்குதுன்னு சொன்னேன். அடிபட்டுருக்குன்னு தான் சொல்றாங்க. அதான் நீங்க மேம் கண்டிப்பா அதுக்கு ஒரு நீதி கிடைக்கும். நிச்சயமா நீங்க சொல்றது மாதிரி நிறைய குடும்பத்தை அவர் வாழ வச்சிருக்காரு அப்படின்னு சொல்றீங்க. கண்டிப்பா அதுக்கான நீதி வந்து பெற்றுத்தருவோம். யாருனாலும் இந்த நான் உங்கள்கிட்ட இந்த கேள்வி முன்வைக்கும் போதே சரி இதுக்கு அவங்க எப்படி பதில் சொல்லுவாங்க அப்படிங்கிற ரீதியில தான் நானும் கேட்க தயக்கப்பட்டேன். அண்ணனுடைய கேஸ் நான் என்னைக்குமே விட மாட்டேன். நீதி கிடைக்கிற வரைக்கும் நான் போராடுவோம். இது எல்லாருக்கும் ஒரு பாடம். இனிமேலும் வரக்கூடாது, அந்த சம்பவம் இனிமேல் நடக்கக்கூடாது. அதுதான் என்னுடைய குறிக்கோள், கோரிக்கையும். அதுக்கு உங்களுக்கு பக்க பலமா கூட இது மாதிரி அண்ணன் கூட பயணித்தவங்க எல்லாம் இருக்கிறாங்களா? அட்வொகேட் டீம் இருக்கிறாங்கல்ல, பக்கபலமா அட்வொகேட் டீம் இருக்கிறாங்க, அண்ணனுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. உங்களுக்கு மறைவுக்கு அப்புறம் ஏதாச்சும் அழுத்தம் அது மாதிரி இருந்துச்சுங்களா வெளியில இருந்து? இல்ல அதெல்லாம் எந்த பிரச்சனை இல்லை, அது மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் அரசு உங்களுக்கான பாதுகாப்பா இருக்கட்டும். எனக்கு யாருக்கும் அழுத்தம் கொடுக்கணும்? எனக்கு நான் தைரியமானவோ, எனக்கு யாரும் அழுத்தம் தரணும் எனக்கு அவசியமே கிடையாது. நான் போல்டா இனி வரைக்கும் வெளியே வந்துட்டு தான் இருக்கிறேன். அண்ணனுடைய கேஸ் இன்னும்னா நான் மூவ் பண்ணிட்டு தான் வரேன். எனக்கு யார் அழுத்தம் கொடுக்கணும்? அழுத்தம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. என் கையில சட்டம் இருக்குது. சட்டம் இருக்கும்போது நான் எதுக்கு பயப்படணும்? நான் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து மேம் உயிரோடு இருக்கும்போது நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி மக்களுக்கு பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு நிறைய கேள்வி போடுறோம். நிறைய பேர் படிக்க வச்சிருக்காரு, வழக்கறிஞராக இருக்காரு, உதவி எல்லாம் பண்ணுவார் அப்படின்ட்டு. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுதான் பண்ணுவாரா இல்லை தெரியாத விஷயங்கள் நிறையா இருக்கா? ஏதாச்சும் பகிர்ந்துக்குங்களேன். சிலது தெரிஞ்சும் பண்ணுவாரு, சில தெரியாமும் பண்ணுவாரு. இப்ப எங்க போனாலும் அந்த நிறைய செய்தி நான் கேட்கறேன். அண்ணிமா என்னை வந்து அண்ணன் படிக்க வச்சாரு, ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணாரு, எனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாரு, ஃபீஸ் கட்டினாரு, அந்த மாதிரி நிறைய பேர் எனக்கு சொல்றாங்க. ஆனா நீங்க கூட இது மாதிரி போகும்போது இன்னைக்கு வந்து உங்களை சுத்தி நிறைய பேர் இருக்காங்கல்ல, நீங்க பகுஜன் சமாஜ் கட்சியை சேர்ந்தவங்க, ஒரு இடத்துக்கு போகும்போது நிறைய பேர் உங்கள்கிட்ட சொல்லுவாங்கல்ல இது மாதிரி சொல்லாத விஷயத்தை, இது மாதிரிலாம் எனக்கு பண்ணாரு, இது மாதிரிலாம் இது பண்ணாரு அப்படின்ட்டு. அது மாதிரி நீங்க கேட்டு ரொம்ப ஒரு வேண்டிய விஷயம்னா என்ன? இப்படிலாம் இருந்திருக்காரு நம்மளுக்கு தெரியலையே அப்படிங்கிறது மாதிரி நிறைய பேரை வளர்த்து விட்டுருக்காரு. நான் ஒரு இடத்துக்கு போறேன், எனக்கு இன்வைட் பண்றாங்க, ஒரு இடத்துக்கு போகும்போது அவங்க அந்த இடத்துல எல்லாருமே அண்ணனை பத்தி பெருமையா பேசும்போது ஒரு வியப்பா இருக்குது. அதிகாரத்து முக்கியமா நம்ம அண்ணன் எப்பவுமே ஒவ்வொரு மீட்டிங்கும் சொல்லுவாரு, எல்லாருக்குமே சொல்லுவோம், நம்ம கையில அதிகாரம் இருக்கணும், அதிகாரம் நம்ம கையில கிடைச்சிச்சுன்னா நம்ம எல்லாமே நம்ம ஹேண்டில் பண்ணிடலாம். அப்ப அதிகாரம் கைப்பற்றணும்னா கல்வி முக்கியம்.
நம்ம கையில கல்வி முக்கியம், கல்வி இருந்தா எல்லா அதிகாரத்தையும் நம்ம கைப்பற்றலாம்னு சொல்லுவாரு. அதான் நிறைய பேர் இது மாதிரி படிக்க வச்சது இருக்கட்டும், அட்வொகேட்ஸ் உருவாக்குனதா இருக்கட்டும், ஐஏஎஸ் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க நிறைய பேர். கலெக்டராகவும் பசங்க ஆயிட்டு இருக்கிறாங்க, ஒன்றும் படிச்சிருக்கிறாங்க. லாஸ்டா ஒரு பாப்பாவும் வந்தாங்க. அண்ணன் வந்து என்ன கலெக்டரா ஆக்கணும்னு பார்த்துட்டு இருந்தாரு. என்ன நீ சொல்றீங்க, நீங்க அண்ணன் ஆசைப்பட்ட மாதிரி நீ படிமா, நான் உன்னை பார்த்துக்கிறேன், அண்ணன் எப்படி கவனிச்சாரு அந்த நான் கவனிக்கிறேம்மான்னு நேற்று ஒரு பாப்பா கிட்ட பேசேன். அந்த ஜெய்பீம்னு சொல்லுவார்ல, எங்க போனாலும் அது ஒரு கம்பீரமா அவ்வளவு ஒரு உரத்த குரல்ல சொல்லுவாரு. இப்ப அந்த ஜேபி முழக்கமே இல்லாம போயிடுச்சு. பொதுவா உங்கள்ட்ட வீட்டுல வந்தாலும் இந்த மாதிரி டிஸ்கஷன் பண்ணிக்குவாரா, அம்பேத்கரை பத்தியும் இல்ல அரசியலை பத்தி அது மாதிரிலாம்? பேசுவார். ஐயா பத்தி ரொம்ப பேசுவார். அம்பேத்கர் அவர்களை பத்தி. ஆமா, அவர் பேர் விட்டு கூப்பிடவே கூடாது. ஆமா, ஒரு இதுல சொல்லிருப்பாங்க பாபா சாஹேப் சொல்லுவாங்க. உங்க அப்பா பேரை விட்டு நீ கூப்பிடுவியா, அவர் அந்த மாதிரி பேர் விட்டு கூப்பிடலாமா அப்படின்னு சொல்லுவாரு. வெளியில எல்லாருக்குமே தெரியும் ஒரு கம்பீரமா இருப்பாரு, கிட்ட கூட இருக்க முடியாது, அவ்வளவு பெரிய அந்த யானை பலத்துக்கு இருப்பாருலாம் சொல்லுவாங்க. வீட்டுல எப்படி சார்? ரொம்ப பாசத்தோட இருப்பாரு. அது சொல்ல முடியாது மேம். நாங்கள் ஒரு சாரு மறைவுக்கு அப்புறம் நீங்கள் பெருசாக எங்கேயுமே பேட்டி கொடுத்ததில்ல, உங்களுடைய குரல் எப்படி இருக்குன்னு கூட நிறைய பேருக்கு தெரியாது. நாங்களும் சங்கடப்படுத்த விரும்பலை. சரி, இந்த இடத்துல ரொம்ப ஒரு அது இன்னும் மறையவே இல்லை போல், கொஞ்சம் கூட அந்த ஒரு இதை பார்க்க முடியல அப்படிங்கிறது மாதிரி. இன்றைக்கி நாங்கள் இது மாதிரி பொறுப்பில் இருந்துருந்தாங்க, இதையும் இது மாதிரி நீக்கம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல அவங்களுடைய மன உணர்வு என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி நாங்களே ஒரு சங்கடத்தோடு தான் அந்த பேட்டியை கேட்டோம். நீங்களும் நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறத பகிர்ந்துக்கிட்டீங்க. மறைவுக்கு அப்புறம், ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் மறைவுக்கு அப்புறம் உங்களை பெருசாக ஒரு நம்பிக்கையாக பார்க்குறாங்கல்ல தொண்டர்கள், அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? உங்களுடைய நிறைவான கருத்து அப்படிங்கிறது என்ன? திருப்பியும் மறுபடியும் இந்த மாதிரி சம்பவம் நடக்கக்கூடாது, சம்பவம் நடக்காத அளவுக்கு இனிமேல் நான் அது சரி பண்ணுவேன். இன்னொன்று வந்து அண்ணனுடைய பயணம் தொடரும். விட்ட பணிகள் வந்து தொடர்ந்து நாங்கள் செய்வோம். கல்வியாக இருக்கட்டும், ஹாஸ்பிட்டல் செலவெல்லாம் நிறைய பண்ணிட்டு இருந்தாரு. அதை நான் தொடர்ந்து நாங்கள் எல்லாருமே அண்ணனுடைய தரப்புல எல்லாருமே நம்ம செய்வோம். இப்போ நிறைய பேர் படிக்க வச்சிருக்காரு, போயிருக்காரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபீஸ் கட்டியிருப்பாரு, அடுத்து சில பேருக்கு வந்து கட்ட முடியாமல் இது மாதிரி சுச்சுவேஷன் ஆகிருக்கும். அதெல்லாம் தொடர்ந்து பண்ணுவோம். கூட இருக்கிறவங்க, கட்சியில் இப்போ பயணம் பண்ணுறவங்களுக்கு இது மாதிரி அண்ணனே இது மாதிரி பண்ணிட்டாங்க, இது மாதிரி நம்மளாம் எந்த மூலை அப்படிங்கிற மாதிரி சின்ன ஒரு சோர்வை தருதோ இந்த ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது நீங்கள் பார்க்குறீங்களா நேர காலத்தில்? கண்டிப்பாப்பா, எல்லாருக்குமே வரும். இந்த ஜனநாயகத்தில் நம்ம எதுவுமே வெளியே வர முடியலைங்களே, எல்லாருக்கும் அந்த அச்சுறுத்தல் இருக்கும் இல்லைங்களா? கண்டிப்பா இருக்கும். இந்த மாதிரி நியூஸ் வந்து பரவுது, இந்த மாதிரி உங்களை வந்து கட்சியில இருந்து நீக்கிட்டாங்க அப்படின்ட்டு. என்ன நடந்திருக்கு மாதிரி தேசிய தலைமைக்கு தெரியாம இவர் ஆனந்தன் மூலமாகவோ யார் மூலமா இது மாதிரி? இல்ல, மேல அவங்க சொல்றாங்க எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்றாங்க. ஆனா மத்திய பொறுப்பாளர் அவர் தான் பேர்ல தான் வந்திருக்குன்னு சொல்றாங்க. அவருக்கே தெரியலன்னு சொல்றாரு. அவருடைய லெட்டர் பேடே கிடையாதுங்களே, அவருடைய லெட்டர் பேடே கிடையாது. இவங்களே டைப் பண்ணி போட்டிருக்கிறாங்க, அவருடைய கையெழுத்தே கிடையாது. ஆனால் அது மாதிரி இருக்கும்போது வந்து நீங்கள் சட்டப்படி இவர் ஆனந்தன் அவர்கள் மீது வந்து நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு? கண்டிப்பா கண்டிப்பா. இது அவதூறு செய்தி இல்லையா? கண்டிப்பா ஆனந்த் மேலேயும் ஜெய்சங்கர் மேலேயும் நான் வந்து சட்ட மூலியமா நான் எல்லாத்தையும் பார்ப்பேன், கேஸ் ஃபைல் பண்ணுவேன். நான் அட்வொகேட்லாம் இப்போ கன்சல்ட் பண்ணிட்டு அவர் மேல கண்டிப்பா நான் கேஸ் ஃபைல் பண்ணுவேன். ஆனா இது வாட்ஸ்அப் செய்தி அப்படினாலும் இப்போ ஆனந்த் என்ன மனநிலையில் இருக்காரு? சரி, உங்களை நீக்கியாச்சு அப்படிங்கிறது மாதிரி இருக்காரா, இல்ல அவருக்குமே தெரியாம நடந்திருக்குமா? அவர் தெரிஞ்சுதான் நடந்திருக்குது. இது எப்படி மேம் சொல்றீங்க? அது அவருக்கு தெரியாம எதுவுமே நடக்காது இல்லையா? ஆனா அவர் பேரு செய்தி வெளியே வருதுன்னா அவர் தெரியாம எதுவுமே நடக்காது. ஆனா இவர் ஆனந்தன் பெயருமே அதுல இல்லைங்களே, இது மாதிரி நீக்கம் பண்ணியாச்சு, இது மாதிரி மாநில தலைவர் அப்படிங்கிறது மாதிரி இவர் சைட்ல இருந்தும் நியூஸ் வெளியில போயிருக்கு அப்படிங்கிறது மாதிரி நம்ம உறுதியா சொல்ல முடியாத மாதிரி தானே இருக்கு. இல்லப்பா, அவர் தெரிஞ்சுதான் நடந்திருக்குது. ஓகே, அவர் தெரிஞ்சுதான் ஜெய்சங்கர் டைப் பண்ணி அவரு பண்றாரு. இதை கேட்டோன்னு உங்க கூட இருக்கிறவங்க அவங்களுடைய இது எப்படி இருந்துச்சு? அவங்களுடைய எல்லாரும் கோபம் வரோன்னு தானே, கோபம் வரோம். அதனால தான் இன்னைக்கு நாங்கள் வந்து செயற்குழு மீட்டிங்லாம் போட்டோம். மீட்டிங்லாம் போட்டு அதில் நாங்கள் முடிவு எடுத்துருக்குறோம். அவங்க மாயாவதி மேடம் வந்து அன்னைக்கு மறைவுக்கு வந்துட்டு போகும்போது உங்கள்கிட்ட ஏதாச்சும் பேசுகிறாங்களா, அது மாதிரி சிபிக்கு கொண்டு போங்கம்மா நான் இருக்கமா அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் ஆறுதலாக சொன்னாங்களா உங்கள்கிட்ட பர்சனலாம? ஆமாம்மா, அன்னைக்கு பேசுனாங்க. என்ன சொன்னாங்க? கவலைப்படாதீங்க, நான் இருக்கிறேன், பாப்பா கூடவும் உங்க கூடவும் நான் இருப்பேன், இன்னைக்கு வரைக்கும் சொல்லி தான் பார்க்குறேன். ஆனால் அவர் என்ன சொல்றாரு? இப்போ எடுத்தாச்சு அப்படின்னு சொல்றாரா, இல்லை என் சைடே இது இந்த நியூஸ் வரல, இது வாட்ஸ்அப் போடலி அப்படிங்கிறாரா? எதுவுமே சொல்கிறேன் இன்னும் இல்லை, அவர்கிட்ட எந்த ஒரு செய்தியும் வரல. இப்போ யாராச்சும் உங்கள் கூட இருக்கிறவங்க எமோஷனல் இது மாதிரி ஃபோன் பண்ணி பேசினா அந்த மாதிரி தொலைபேசியெல்லாம் எடுப்பாரா, அது மாதிரி பதில் சொல்லுவாரா? நாங்கள் அந்த மாதிரி தொடர்பு கொள்ளல. ஆனால் நீங்கள் பேசும்போது மனசில் ஒன்று வச்சிருக்கீங்க, ஆனால்
வெளியில சொல்ல வந்து தயக்கப்படுறீங்களா இல்ல மீடியால எப்படி சொல்றதுன்னு நினைக்கிறீங்களான்னு தெரியல. வெளிப்படையா சொல்லுங்க. இவ்வளவு பேர் இருக்கும்போது ஆனந்தன் அவர்களை ஏன் தேர்ந்தெடுத்தீங்க? இன்னைக்கு என்ன நடந்துச்சு மாறினா? அண்ணனுடைய கேஸ் பாக்குறேன்னு சொன்னாருப்பா. அண்ணனுடைய கேஸ் பார்க்கறது வரோன்னா ஒரு தலைவர் போஸ்டிங் இருந்தா மட்டும்தான் என்னால செய்ய முடியும் அண்ணி. அதனால எனக்கு தலைவர் பதவி நீங்க கொடுத்துருங்க. யாரும் நம்ம தாசனால நீங்க வேண்டாம் போடாதீங்க, எனக்கு நீங்க பதவி கொடுங்கன்னு சொல்லிட்டு அவர் காலில் விழுந்தாரு. ஆமா ஆமா விழுந்தாரு. விழுந்துட்டோடனே கேஸு நான் தலைவர் பதவி வாங்கினா மட்டும்தான் அண்ணனுடைய கேஸ் வந்து நான் தைரியமா எடுத்து சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லும் போது தான் சரி கொஞ்சம் நான் இதுவாக சரி அண்ணனுடைய கேஸ் பார்க்கணுமேன்னு சொல்லிட்டு தான் நான் அவருக்கு நான் அந்த கொடுத்தேன். நான் இது என்னைக்கு மேம் நடந்துச்சு? இந்த மாதிரி என்னைக்கு வந்து கேட்குறாரு? மண்டே அண்ணன் இறந்த மண்டே. ஆனா இறப்புக்கு அப்புறம் கூட இருந்திருக்காரு அப்படின்னா கேஸை பாப்பா வாங்க நீ நான் இருக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களே ஒழிய இந்த பதவி அப்படிங்கிறது யாரும் மென்ஷன் பண்ண மாட்டாங்க அந்த நேரத்துல நீங்க அந்த மனநிலையில் இருக்கும்போது. ஆனா இவர் அந்த நேரத்துல வந்து பாருங்க தலைவர் இது மாதிரி நானாதான் இந்த மாதிரி வழிநடத்தி எடுத்துட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா நீங்க அப்ப கூட உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சந்தேகமோ இவர் மேல இந்த மாதிரி ஏன் கேட்கிறாரு அப்படிங்கிற மாதிரி வரலையா? வரலப்பா வரல. ஆனா அவர் வந்து தலைவர் பதவி அப்படிங்கிறது தான் மிக முக்கிய பிரதானம் அவருக்கு. அடுத்துதான் கேஸ் அப்படிங்கிறது இல்லையா? இப்பதான் எனக்கு தெரிஞ்சது அந்த பதவி வந்து அவ்வளவு பெரிய மோகம் இருக்குதுன்னு எனக்கு இப்பதான் தெரியுது. அந்த பதவி இருந்தா மட்டும்தான் இவ்வளவு ஒரு அட்டுழியம் பண்ண முடியும். துரோகம்னு சொல்றீங்கல்ல, அது கட்சிக்கு இது மாதிரி பொறுப்புக்கு இது மாதிரி துரோகம் இழைச்சிட்டாரா இல்ல பர்சனலா இந்த மாதிரி இந்த கேஸ் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கே துரோகம் இது மாதிரி கேஸ்ல பண்ணிட்டாரா ஆனந்தன் அவர்கள்? அவர் கையில ஆதாரம் இருக்குதுன்னு சொல்றாரு இல்லைங்களா, செல்வம் பிறந்தகையை பற்றி ஆதாரம் என் கையில இருக்குதுன்னு. சரி அது ஆதாரம் உன் கையில இருக்குதுன்னா ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு இதுலயும் சொல்லின்னு வர்றாரு, யூடியூப்லயும் என்கிட்ட ஆதாரம் இருக்குதுன்னு. அந்த ஆதாரத்தை என் கையில கொடு, அப்படி இல்லையா நம்ம கமிஷனர்கிட்டயும் கொடு. அந்த ஆதாரம் ஏன் கொடுக்க மாட்டாரு? அதை செய்யற ரொம்ப பெரிய துரோகம் இல்லையா? நீங்க கேட்டீங்களா என்ன இந்த மாதிரி ஆதாரமே இருக்குன்னு சொல்றீங்க? ஒரு பக்கம் நம்ம விசாரணைக்காக போராடிட்டு இருக்கோம், ஆதாரம் இருந்தா ரொம்ப வலுவாதானா இருக்கும் இந்த கேஸுக்கு, உண்மையில உங்கள்கிட்ட இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க கேட்டீங்களா? பர்சனலா என்ன சொன்னாரு? அவரு பொய் தானப்பா பேசுறாரு. ஆனா இருக்க வாய்ப்பு இருக்குங்களா? இது மாதிரி யார்கிட்ட இது மாதிரி ஆதாரம் இருந்துச்சுன்னா யாரும் வச்சுக்க போறா? ஒரு நாள் கூட வச்சுக்க தோணாது. இது மாதிரி இருந்தாங்க இருந்தாலும் நீ யாருக்காக பயப்படுற? ஒரு பக்கம் பொய் இருந்தா கூட நீ யாருக்காக பயப்படுற? அது நீ வெளியே சொல்லணும், வெளியே கண்டுபிடிக்கணும். இப்ப ஒருத்தர் வந்து அனாவசியமா நம்ம பொய் பேச முடியாது. ஆதாரம் இருந்தா மட்டும் தான் நம்ம பொய் ஆதாரம் என் கையில இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்ப அந்த டாபிக்கே வரமாட்டுறாரு, அந்த சப்ஜெக்டுக்கே அவர் பேசுறதுக்கு வரமாட்டுறாரு. அண்ணன் கேஸ் 3 மாசமா இவர் என்ன பண்ணிட்டு வர்றாரு, என் கையில ஆதாரம் இருக்குது, செல்வம் பிறந்தவங்க மேலேயும் கேஸும் ஃபைல் பண்ணாங்க ஜெய்சங்கர் வச்சு. அதுக்கப்புறம் அந்த டாபிக் இன்னைக்கு வரைக்கும் பேசவே இல்லை. ஏன் பேசல? அது ஒரு கேள்விக்குறியாவே இருக்குது. ஒண்ணு இவர் சொன்னதுல வந்து ஆதாரம் வந்து இல்லாம இவர் சொல்லியிருந்தா அது மாதிரி அதை பேசிருக்க கூடாது. ஆதாரம் இல்லாம அந்த நேரத்துல சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். அது நீ ஒரு அழுத்தமா இருந்திருக்கணும். என்ன நடந்திருக்க வாய்ப்பு இருக்கும் மேம்? ஒண்ணு உண்மை ஒத்துக்கணும், என்கிட்ட இல்லன்னு சொல்லியிருக்கணும். இல்லையா உங்ககிட்ட வச்சுக்கிட்டு எதுக்காக நீ வந்து கேம் ஆடுற? ஆனா இவ்வளவு பேர்கிட்ட அவர் கூட பயணம் பண்ண நிறைய பேர்கிட்ட உங்கள்கிட்ட இல்லாத ஒரு ஆதாரம் அவர்கிட்ட இருக்கும் அப்படின்னு நீங்க நம்புறீங்க? இந்த மாதிரி போய் சொன்னா தானப்பா அவர் கட்சியில இருக்க முடியும். ஏதோ ஒரு சப்ஜெக்ட் தேவையில்ல, அதை நாங்க நம்பல. நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறத பகிர்ந்துக்கிட்டீங்க. கூடிய விரைவில் உங்களுடைய நீதி அப்படிங்கிறது வெல்லும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்ப்பா. ஜெய் பீம். MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand.